விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். கடையமக சிவரஞ்சனி, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் படையெடுப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் கூட்டங்கள் ஆயிரக்கணக்கானோரும் விடுமுறை நாட்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக பேகோபுரம் மற்றும் ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசன பக்தர்களும், குறிப்பாக விஐபி தரிசனம் அம்மணியம்மன் கோபுர வீதி வழியாகவும் கோயிலுக்குள்ளே சென்று நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காத்திருந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாமி தரிசனம் செய்து பக்தர்கள் திருமஞ்சனம் கோபுர வீதி வழியாக வெளியேறி வருகிறார்கள். கோவில் உள்ளே பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக நீர்மோர் மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட வழங்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.